ஹர ஹர நம பார்வதிபதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. தேவானாம் ச ரிஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். சுராச்சார்யாய வித்மஹே சுரஸ்ரேஷ்டாய தீமஹி தன்னோ குருः பிரச்சோதயாத். எல்லாம் வல்ல குரு பகவானுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த 2020ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்கின்றோம். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில் நான் முதல்ல பேசியிருக்கேன், சுபம் பெறக்கூடிய நன்மை பெறக்கூடிய 5 ராசிகளை பற்றி பேசியிருக்கேன். இப்போ தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னால், அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். இந்த அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசியில் முதல் ராசியாக விளங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னால் மேஷம். அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி அவ்வளவு நன்மையை தராது. பரிகாரத்தின் மூலமே சிறப்பை அடைய வேண்டிய ராசியாக விளங்குகின்றது. எப்பொழுதிருந்து இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னால், மங்களகரமான சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் 15/11/2020 ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு 9:48 குரு பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். அது சமயம் நமது ராசியான மேஷராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு வரும்பொழுது என்ன ஆகும்னால், 10லே பார்ப்பான் பதவியை கெடுப்பான். 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது என்ன நடக்கும்னால், பதவிகள் பறிபோகும், தொழில் நஷ்டம், உத்தியோக நஷ்டம், தொழில் மாற்றம், உத்தியோகத்தில் தொய்வு, வியாபாரத்தில் நஷ்டம், இந்த மாதிரிலாம் கொடுப்பேன். இது என்ன விரிவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பாடல்களில் தெளிவாக சொல்லியிருக்கார், குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்னு. 10ல் பார்ப்பான் பதவியை கெடுப்பான், 10ல் குரு பதவியை குலைக்கும், ஈசனார் ஒரு 10ல் தலையோட்டிலே 2 உண்டதும், போமப்பா இன்னொரு புதுமை கேளு, பொன்னவனும் பால் மதிக்கு 10ல் ஏற, ஆமப்பா ஆதிசிவன் தெருவு தோறும் அரகரா ஐயமெடுத்துண்டார் ஐயா. 10ஆம் இடத்துல குரு வரும்போது பதவியை கெடுக்கிறான், பதவியை குலைக்கிறான். சிவபெருமானுக்கே 10ல் குரு வந்த பொழுது தலை இந்த மண்டையோட்டில் பிச்சை எடுத்தாராம். பொன்னவனும் 10ல் பால் மதிக்கு ஏற, ஆமப்பா ஆதிசிவன் தெருவுதோறும் அரகரா ஐயம் எடுத்துண்டார் ஐயா. சிவபெருமானே தெருவா போய் பிச்சை எடுத்தது இந்த 10ஆம் இடத்துல வந்தது அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்கிறார். அப்போ நாமெல்லாம் எந்த மூளைக்கு யோசிச்சு பாருங்கள். 10ல் குரு வரும்பொழுது ஸ்தானம், இடம் விற்று இடம் மாறுதல், ஸ்தான பேதம், முதல்ல இடம் பறிபோகும், இருக்கிற இடத்துலேருந்து மாற்றங்கள் ஏற்படும். தேக ஆரோக்கியம் கெடும், உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் அதிகரிக்கும், குணம் அப்படிங்கிறது, ஆரோக்கியம் அப்படிங்கிறது கம்மியாகும், புதிய நோய் தொற்றுக்கள் ஏற்படும், தனநாசம் ஏற்படும், பண விரயங்கள் ஏற்படும், தேவையில்லாத வீண் செலவுகள், விரயங்கள், வெட்டி செலவுகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடன் இதெல்லாம் ஏற்படுத்துவர். செய்யும் தொழில் மற்றும் புத்திர வகையில், நம்மளுடைய குழந்தைகள் வகையில் அனுகூலமற்ற பலன் உண்டாகும். செய்கிற தொழிலில் பிரச்சனை ஏற்படும், எந்த தொழில் பண்ணாலும் சரி அதில் பிரச்சனைகளை உண்டாக்குவார். அதுபோக நம்மளுடைய வாரிசுகள் மூலமாக பிரச்சனைகள் புதுசாக வரும். நம்ம குழந்தைகள் வாரிசுகள் ஏதாவது தவறுகள் செய்திருவாங்க, இல்லை அவங்க மூலமாக மன கஷ்டங்கள், சண்டை சச்சரவு, வியாதிகள் இதெல்லாம் ஏற்படும். கண் நோய் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் 10ல் குரு வரும்பொழுது. விருப்பமானவர்களின் மரணம் ஏற்படும். நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க நம்மளை விட்டு பிரியக்கூடிய ஒரு தருவாயும் அவர்கள் சொந்த ஜாதக பிரகாரம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். விருப்பமானவர்களின் மரணம். பல வகையிலும் களைப்பு, பல வகையில் உடல் அசதி, களைப்பு, சோர்வு இதெல்லாம் ஏற்படுத்துவாராம். புத்திராதி மரணம், பிரிவு, நம்மளுடைய வாரிசுகளுடைய பிரிவுகள் ஏற்படும், அல்லது அவங்களுக்கு நோய் நொடிகள் அபிவிருத்தி, நோய் நொடி அதிகமாகும். சில பேருக்கு புத்திரர்கள் வாரிசுகள் மரணத்தை வரைக்கும் கொண்டு போகிற அளவு கொண்டு போகுமா. புத்திராதிகள் மரணம், பிரிவு, தன் இடத்தில் இருந்து வெளியேறுவான். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வெளியேறிடுவோம், அந்த இடத்துல வாழ முடியாது, வேறு இடத்திற்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும்.
பண நஷ்டம் ஏற்படும், தேக ஆரோக்கியம் கெடும், பிரிவினை உண்டாகும், செய்தொழில் வியாபாரம் உத்தியோக நஷ்டங்கள் ஏற்படும், கௌரவம் கெடுதல், நம்ம பேர் இருக்கிற மரியாதை போயிடும், கௌரவம் குறைஞ்சு போயிடும், அசிங்கம் அவமானம் கேவலம் இதெல்லாம் ஏற்படும், அனைத்து காரியங்களிலும் தடை ஏற்படும். எந்த காரியம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை, தேவையில்லாத பிரச்சனை, தடைகள் உண்டாகிறது, இதெல்லாம் ஏற்படும். அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும், அதனால் உடம்பு சரியில்லாமல் போகும், தேவையில்லாத அலைச்சல் பிரயாணங்கள் உண்டாகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் பாதிக்கும், கணவன் மனைவி பிரிவு ஏற்படும், சில குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். செய்யும் தொழிலை விட்டு பல இடங்களில் அலைந்து திரிய ஏற்படும், செய்கிற தொழிலை விட்டுட்டு வேலைக்காக பல இடங்களில் வேலை கேட்டு அலையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு தகுதி குறைக்கப்படும். நம்ம பெரிய போஸ்ட்டில் இருப்போம், திடீர்னு கீழே போட்டுருவாங்க. தனியார் துறையில் இருக்கிறவனுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு, நல்ல போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த 10ல் குரு வரும்பொழுது பதவியை குறைக்கப்படும், தகுதி குறைக்கப்படும், மேலதிகாரிகள்கிட்ட கெட்ட பெயர் ஏற்படும், நோய் காரணமாக பதவியை விட்டு விலக நேரிடும். சில பேருக்கு நோய், உடல்நல உபாதையினால், அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக, சுய தொழிலாக, உத்தியோகமாக, அரசு வேலையாக, எப்படி இருந்தாலும் தொழிலுக்கு அதிபதி 10ஆம் இடத்து குரு. அப்போ நோயை கொடுத்து அந்த தொழிலை செய்ய முடியாமல் தொழிலை விட்டு விலகதற்குண்டான சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்துவார். பந்து விரோதம் ஏற்படும், சொந்த பந்தங்கள்கிட்ட சண்டை சச்சரவு, விரோதங்கள், பகை இதெல்லாம் ஏற்படுத்துவார். திருமணம் ஆனால் இடமாற்றம், ஜீவன வகையில் பிரச்சனை, வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு அன்றாட ஜீவனம் பண்ணுறதுக்கு கஷ்டங்கள், கடன் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த 10ஆம் இடத்து குரு சஞ்சரிப்பார். அப்போது இந்த 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான், நான் சொல்ல பலன்கள் எல்லாம் உண்டாகும். இதில் அவரவர்கள் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறதுலையும் சிலது மாறுபடும். இப்போ கோச்சார ரீதியாக 10ல் குரு பிரவேசிக்கும் பொழுது மேஷராசிக்கு இந்த மாதிரி ஒரு அசுபமான பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வரார். அதனால் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளில் ஒன்றாக மேஷராசி விளங்குகின்றது. அதனால் நாங்கள் எங்களுடைய ஆலயம் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு மறுநாள் ஹோமங்கள், பூஜைகள் இதெல்லாம் செய்து பிரசாதங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். அதனால் பரிகாரங்கள் கலந்து கொள்ளக்கூடிய விருப்பமுள்ள மேஷராசி அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 98509837 9865098370 இந்த எண்ணிற்கு முன்பதிவு செய்து ஹோமத்தில் கலந்து கொண்டு பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அவசியம் பரிகாரம் செய்வது உள்ளது நல்லது. அப்போ தான் உத்தியோகம், உடல் ஆரோக்கியம், குடும்பம் எல்லாம் சீராக இருக்கும். மேற்கொண்டு அந்த பரிகாரம் முடிந்த உடன் வாரந்தோறும் குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை என்று ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பிரார்த்தனை செய்து நெய் தீபமேற்று முல்லை மலர்களால் அர்ச்சனை வழிபாடு செய்து வருவது இன்னும் ஒரு ஆண்டுக்கு தங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் குரவே நமஹா. பேரன்பு சார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நான் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்டு கழித்து வருகின்றோம். அந்த வகையில் தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடியது இந்த ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கிற காலத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற வகையில் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளில் அவசியமாக கருதக்கூடிய ராசியில் மிதுன ராசியும் ஒன்று. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி அவ்வளவு நன்மையை தரக்கூடியதாக அமையலை. அதனால் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு ராசியாக விளங்குது. நமது ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறார் இன்னும் ஒரு ஆண்டுக்கு. இப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது குரு பார்வை இருக்காது, நன்மைகள் நடக்காதுங்கிறது ஜோதிடத்தின்னம். அப்போ பரிகாரத்தின் மூலமாக நன்மையை அடைய வேண்டிய ராசிகளில் மிதுன ராசியும் ஒன்றாக விளங்குகின்றது. மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பாடல்கள் மூலமாக தெளிவாக நமக்கு விளக்கியிருக்காரு. அதை நம்ம பார்ப்போம். இம்மை 8னில் வாலி பட்டம் இழந்ததும், இம்மை 8னில் வாலி பட்டமிழந்ததும், நாடப்பா ஜென்மனுக்கு நமனால் கண்டம், நலம் தப்பும் பொருள் சேதம், அரசர் தோஷம்,
விளங்கவே வெகு பயமாம் விளைவு போமே. வாலி ராஜாவாக இருந்திருக்கான். அவன் பட்டம் இழந்து போனது 8ஆம் இடத்துல குரு வந்தப்போ. கண்டம் ஏற்பட்டிருக்கு நமனுக்கு. நலம் தப்பும், நலம் போயிடும், ஆரோக்கியம் கெடும், பொருள் சேதம், அரசர் ராஜாங்கத்தில் பகை, அரச தோஷம், கோர்ட் கேஸ் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும், வெகு பயம் ஏற்படும். இந்த பாடலுடைய விளக்கம். அப்போது மிதுனராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, 8ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது செல்லும் வழியிலே கஷ்டம். எந்த பாதையில் சென்றாலும் கஷ்டங்களை சந்திக்க நேரிடுமா. போகும் இடமெல்லாம் கஷ்டம், எங்கே தான் நான் போவேன் அப்படின்னு கேள்வி கேட்குறோமில்ல, அந்த மாதிரி போகிற இடத்துலலாம் கஷ்டம். யாரை பார்த்தாலும் கஷ்டம், சங்கடம், விரோதம், பகை, பயம் இதெல்லாம் ஏற்படும். தன நஷ்டம், பொருள் விரயம் ஏற்படும். தனம், பணம் எங்கே செலவாகிட்டே இருக்கும், சேமிப்பு பூரா கரைஞ்சிடும். எப்படி போகுது, எதுக்கு போகுதுன்னே தெரியாது. 5 ரூபா செலவாகிற இடத்துல 50,000 ரூபா செலவாகும். தன நஷ்டங்கிறது அதுதான். கட்டுப்படுதல், பந்தனம் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல போய் சிக்கிப்போம், வெளியிலே வர முடியாது, பந்தனம் அப்படின்னு பேர். அது கட்டுப்படுதல். ஒருத்தர்கிட்ட கட்டுப்பட்டுருவோம். நம்மளுடைய சுயத்திறமை, தனி மனித சுதந்திரம் இதெல்லாம் பாதிக்கப்படும். அவன் சொல்கிறத கேட்டு தான், எப்படி சாவி கொடுத்தா பொம்மை ஓடுமோ அந்த மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மளால் அது மீறி வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ரோகம்னா வியாதி, உடம்பில் நோய் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கடுமையான சோகம், சாதாரண சோகம்னாலே தாங்க மாட்டோம், கடுமையான சோகத்தை ஏற்படுத்தி வரோம். மரணத்திற்கு சமமான நோய் ஏற்படும். இதெல்லாம் நான் சொல்லலை, புலிப்பாணி சித்தர் பாடல்கள்லேருந்து விளக்கமாக சொல்லியிருக்கார். மரணத்திற்கு ஒப்பான நோய் ஏற்படும். சில பேருக்கு சிறைவாசம், நான் சொன்ன பாடலை வச்சு, அரசாங்க விரோதம்னா அதான் ஜெயில் தண்டனை, போலீஸு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படும். சிறைவாசம், நோய், பயம், மிக்க துயரம் இதெல்லாம் ஏற்படும். மிக்க துயரம் ஏற்படும். அபாயம்னு என்ன, டேஞ்சர், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் கொஞ்சம் தப்பிக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் பொதுவாக மிதுனம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு. அப்போ குரு மிதுனத்துக்கு நன்மையை செய்வார்னு எதிர்பார்க்க முடியாது. பரிகாரங்கள் அவசியம் பண்ணிக்கணும். அதிருப்தி, எதுலேயுமே திருப்தி அடையாது, அதிருப்தி தான் மிச்சம். சாப்பிட்டா நல்லா திருப்தியாக சாப்பிட்டோங்கிறது வராது. ஹோட்டலுக்கு போய் உட்காந்தீங்கன்னா, சார் இப்போ தான் சார் முடிஞ்சு சாப்பாடுமா, எந்திரிச்சு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு எதுலேயுமே திருப்தி அப்படிங்கிறது முடியாது. பிரயாணத்தில் சோர்வு, பிரயாணம் பண்ணோம்னா அது ஃப்ளைட்டாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், கப்பலாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், சோர்வு ஏற்படும். பிரயாணத்தில் சோர்வு. கடுமையான சுகவீனம் உண்டாகும். சுகவீனம்னா என்ன, சுகமாக இருக்கிறதுக்கு இடைஞ்சல், ஆப்போசிட். சுகமாக இருக்க முடியாது, சுகத்திற்கு குறைவு ஏற்படும். நல்ல நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, பசி, சாப்பாடு, தூக்கம் எதையும் கவனிக்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் இருக்காது, கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள். வீட்டுக்கு போனாலும் கஷ்டம், வேலைக்கு போனாலும் கஷ்டம், எங்கே தான் போகிறது. அதான் முதல்ல சொன்னேன், போகும் இடமெல்லாம் துயரம். போட்டி, எதிலையும் போட்டி, எதிலும் ஆபத்து, வருவாய் சுணங்கும், விவாதங்கள், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், அலைச்சல் ஏற்படும், நெருங்கிய நண்பர் உறவினர்கள் விரோதம் ஏற்படும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, சொந்த பந்தங்கள்கிட்டலாம் விரோதங்களை சம்பாரிச்சிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுமா. செய்தொழில், உத்தியோகம் நஷ்டம் ஏற்படும். கைக்கு எட்டுவது வாய்க்கு எட்டாதான். கைக்கு கிடைக்கும், ஆனால் வாய்க்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. திருட்டு பயம் ஏற்படும், ஜாக்கிரதையாக இருக்கணும். திருட்டு பயம் ஏற்படும். ஏமாற்றப்படுவீர்கள், ஏமாற்றங்கள் உண்டாகும். மற்றவர்களால் நம்ம ஏமாற்றப்படுவோமா, 8ல் குரு வரும் பொழுது. நம்பி ஏமாறுவது, எதிரிகளின் வஞ்சனைக்கு ஆளாவது, எதிரிகளோட வஞ்சனைக்கு சூழ்ச்சியில் விழுந்துருவோமா. வெட்டி வீம்புக்கு செலவழிக்கிறது, பெருமைக்காக பந்தாக்காக செலவு பண்ணுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தோன்றுமா. இப்போது அவன் 100 ரூபா போட்டிருக்கான், நம்ம 200 ரூபா போட உண்டு, அப்போ தான் நம்மளை மதிப்பான் அப்படிலாம் இருந்தால் வெட்டி செலவு தான் ஆகும், மரியாதை இருக்காது. குலப்பெருமையை குறைப்பது, நம்மளுடைய குலத்திற்குன்னு ஒரு பாரம்பரியத்துக்கு பெருமையை தேடி வச்சிருப்போம், அது நம்மளால் அந்த பாரம்பரிய பெருமை சீரழிக்கப்படும். சிரமங்கள் ஏற்படும், கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு புலிப்பாணி சித்தர். அப்போ இவ்வளோ விதமான இடையூறுகள் ஏற்படும் பொழுது அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மிதுனராசி நேயர்கள் இருக்கிறீர்கள். சரி, இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சியினுடைய
மறுநாள் திங்கட்கிழமை எங்களுடைய ஆலயத்தில், சாய்பாபா ஆலயம் நான் கட்டின்னு இருக்கேன், அந்த ஆலயத்தில் வச்சு குரு பரிகார ஹோமங்கள் பண்ணுறோம். அந்த பரிகார ஹோமங்களில் கலந்து கொண்டால் இந்த வேகம் தாக்கம் குறையும். எப்படி கலந்துக்கிறது அப்படின்னா, என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய பெயர், நட்சத்திரம், முகவரி இதெல்லாம் தெரிவித்தா இந்த பூஜைக்குண்டான கட்டணம், தட்சிணை விவரங்களை கூறி, பிறகு பூஜை முடிந்தவுடன் ஹோமம் பூஜையெல்லாம் பண்ணி உங்களுக்கு பிரசாதங்கள் வீடு தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் வாரந்தோறும் குருவாரம் வியாழக்கிழமை என்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சுண்டல் கடலையில் நிவேத்தியம்தான் பண்ணணும். நிவேத்தியங்கள் செய்து, பிரசாதங்கள் செய்து, நெய் தீபமேற்றி வழிபட்டு 4 சன்னியாசிகளுக்கு, பிராமணர்களுக்கு வஸ்திரங்கள், சுண்டல் இதெல்லாம் தானங்கள் கொடுத்து வந்தால் இந்த குரு பயிற்சியினுடைய 8ஆம் இடத்தினுடைய தாக்கம் குறையும். குரு பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிக்கிற 98609830 9865098370 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் பரிகார பூஜையில் கலந்துண்டு பிரசாதங்களை பெற்று குரு பகவானுடைய தோஷங்களிலிருந்து விடுபட்டு இந்த ஆண்டு முழுவதும் குரு அனுகிரகத்தினால சீரம் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல குரு பகவானை பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குரவே நமஹ. எல்லாம் வல்ல குரு பகவானுடைய பெருங்கருணையினாலே எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் இந்த 2020ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகம், பூரம், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சியின் மூலமாக நமது சிம்ம ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிணம், ரோகம், சத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்திற்கு பெயர்ச்சியாகக்கூடிய குரு பகவானுடைய பலாபலன்கள், பெயர்ச்சி பலாபலன்களை பற்றி நாம் இப்போது காண இருக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னால், நவகிரகத்தில் உயர்ந்த கிரகம் குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு நவகிரகத்தில் மற்ற எந்த தோஷங்கள் இருந்தாலும் குரு நன்னாக இருந்தால் அதெல்லாம் சீராயிரும். ஆனால் குருவே சரியில்லைன்னா மற்ற எந்த கிரகமும் வேலை செய்யாது. அப்படி இருக்கிற தருவாயில் இந்த பயிற்சி சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னால், நல்ல சுப பலனை கொடுக்கக்கூடிய விதமாக அமையலை. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரிணம். ரிணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருன்னா எதிரி. ரிணரோக சத்ருஸ்தானங்கிற இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நமது 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கணித்து எழுதிய பாடல்கள் மற்றும் அதனுடைய பலன்களின் மூலமாக நாம் இப்போது தெரிஞ்சுக்கிறோம். இந்த குரு பயிற்சியின் மூலமாக அவசியம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளில் ஒன்றாக இந்த சிம்ம ராசியும் விளங்குது. முதல்ல பலன்களை சொல்லிட்டு பிறகு பரிகாரம் எப்படி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சத்திய மாமுனி 6லே 2 காலிலே தலை பூண்டதும் மண்டலமும் விண்டலமும் மாபலி ஆண்டிருந்தான். மாபலிக்கு 6லேற மன்னன் சிறைக்கூடம் சென்றான். தொண்டர்களாய் இருந்தாலும் தொலைத்திடுவான் குருபதியும் பொல்லா கொடுந்துன்பம் மெத்தச் செய்வான். இது புலிப்பாணி சித்தருடைய பாடல். குரு 6ல் என்ன பண்ணுவார்னா, சத்தியமாமுனி 6ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது 2 காலிலே தலை பூண்டதும், சிறை 2 காலிலையும் விளங்க மாட்டுறது, சிறைவாசத்துக்கு போனாராம். மண்டலம் விண்டலம் வானும் மண்ணும் ஆண்டு கொண்டிருந்த மகாபலி சக்கரவர்த்தி. இந்த ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டாடுறாங்கல்ல, அவர் தான் மகாபலி. அதை வச்சு தான் கொண்டாடுறது. 6ல் குரு வரும் பொழுது சிறைக்கு சென்றானா பேர். அதாவது விண்ணை ஆண்டவன் மண்ணை ஆண்டவன் சக்கரவர்த்தியாக மகாபலி சக்கரவர்த்தியின் பேர். அதாவது ராஜாங்கிறது வேறு, மந்திரிங்கிறது வேறு, சக்கரவர்த்திங்கிறது வேறு. பல தேசங்களையும் பல கண்டங்களையும் ஆண்டவன் சக்கரவர்த்தியின் பேர். அவனே 6ஆம் இடத்துல குரு வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சிறைவாசம் போயிட்டானா.
சிறைக்கூடம் சென்றான். தொண்டர்களாயிருந்தாலும் தொலைத்திடுவான். குருவனுடைய பக்திமான்களாக இருந்தாலும், குருவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல வரும்பொழுது பரிதாபம் காட்ட மாட்டாராம். குருபதியும் பொல்லா கொடுந்துன்பம் அதிகம் செய்வான். மெத்தச் செய்வான்னா அதிகம். அப்போது நல்ல விதமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. முதல்ல எதிரிகளாலும் பிரச்சனை ஏற்படும். எதிரிகளால் சண்டை உண்டாகும். சத்துருக்களால் பயம் ஏற்படும். சத்துருக்களின் மூளைகளாக செய்வினை, மாந்திரீகம், அவர்களுடைய சூழ்ச்சிக்கு, வஞ்சனைக்கு ஆளாவது, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தாயாதிகள்னால் பிரச்சனை. தாயாதினா யார்? பங்காளிகள். பங்காளிகள் பீடை செய்வார்கள், வஞ்சனை செய்வார்கள், துரோகம் செய்வார்கள், இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். நம்மளுடைய சொந்த பந்தத்துக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர்களை எல்லாம் கெடுப்பார்கள். அவர்களால் வஞ்சனை மட்டுமே ஏற்படும். தாயாதிகளால் சொந்தம் பீடை ஏற்படும். வியாதி உண்டாகும். உடல்நல கோளாறு நான் முதல்ல சொன்னேன், ரோக சத்ருஸ்தானம். இப்போ ரோகம், வியாதிங்கிறது அவசியம் வரும் இந்த வருஷத்தில். உடல்நல கோளாறு பாதிக்கப்படும், ஆரோக்கியம் கெடும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். பீடைகள் உண்டாகும். பீடைனா என்ன? எதுவுமே யோகம் இல்லாமல் பீடை, சூன்யம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒரு நல்லதே நடக்காது, பேச்சே நல்லது வராது, செயல்லையும் நல்லது வராது. சண்டை, சச்சரவு, வியாகுலம் இந்த மாதிரி இருக்கும். சுற்றுச்சூழல் பாதிக்கும். நீங்கள் இருக்கிற இடம் சுற்றுச்சூழலே பாதிப்புகள் ஏற்படும். சுற்றுச்சூழல்னால் இயற்கையை சொல்லலை, நம்ம இருக்கக்கூடிய இடத்தினுடைய அட்மாஸ்பியர் நல்ல சூழ்நிலையில் இருந்தால் தான் நல்ல எண்ணங்கள் உண்டாகும். அப்போ அந்த சுற்றுச்சூழலே பாதிக்கும். அதனால் மனநல கெடும், மனநல பிரச்சனைகள் ஏற்படும், மனநோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பந்துக்களின் விவாதம், சொந்த பந்தத்துக்கூட சண்டை, தேவையில்லாத விவாதங்கள், பிரச்சனைகளை இது பண்ணுறது, கலகங்கள் ஏற்படுத்துறது, சொந்த பந்தத்தின் மூலமாக விரோதங்கள் ஏற்படும். பயம் ஏற்படும். பொதுவாக எதை பார்த்தாலும் பயம். வெளியில் காமிச்சிக்கலினாலும் உள்ளுக்குள்ளே பயம். இவனை தான் சொல்லிடுவானோ, இவனை தான் பண்ணிடுவானோ, அது அப்படியா, இப்படி ஆயிருமோ, இப்படிங்கிற ஒரு இனம் புரியாத பயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். மனஸ்தாபம் ஏற்படும். கண்ணில் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க கூட எல்லாம் சண்டைக்கு போகும். சம்மந்தமே இருக்காது, சண்டைக்கு போகும். மனஸ்தாபங்கள் ஏற்படும். எவ்வித முயற்சியும் பலன் அளிக்காது. என்ன முயற்சி பண்ணாலும் அதில் கடைசியில் 0 தான், வெற்றிங்கிறது கிடைக்காது. வீணான விவாதம், விவகாரங்களும் நிகழும். தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்கும். வேண்டாத பயம் உண்டாகும். தேவையில்லாத பயம் ஏற்படும். பல காரியங்களும் கைகூடாது. எந்த காரியங்கள் எடுத்தாலும் கைகூடாதான். இதெல்லாம் அவர் அழகாக எழுதி வச்சிருக்காரு. பலன்களை அப்படியே எழுதியிருக்கார் புலிப்பாணி சித்தர். மிகவும் கேவலமான நிலைமையை கொண்டு பலவிதமான கஷ்டங்களை உண்டு பண்ணுவார். எப்படி? மிகவும் கேவலமான நிலைமை கொண்டு வந்துடுவாராம், கஷ்டங்களை எல்லாம் உண்டு பண்ணுவாராம். இதுக்கு மேலே இல்லை. அதாவது மனசு கெட்டு போச்சுன்னா ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேவலமான நிலைமைக்கு போயிடுச்சுன்னா, நல்லா இருந்தவன் திடீர்னு கீழே போயிட்டா என்ன ஆகும்? அந்த மாதிரி கஷ்டங்களை ஏற்படுத்துவார். குரு 6இல் ஏற கெடுதி மிகச் செய்வான். என்னென்ன கெடுதி உண்டோ அதெல்லாம் செய்வார். பாக்கியத்திற்கு அழிவு உண்டாகும். பாக்கியம்னா என்னென்ன பாக்கியம் இருக்கோ நமக்கு அதெல்லாம் அழிவு உண்டாகும். நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லது கூட கிடைக்காதான், தடைபட்டுரும். நோய், கடன் தொல்லை, வழக்கு ஏற்படும். தொழில் கைவிட்டு போகும். செய்தொழில் கைவிட்டு போயிடும். என்ன தொழில் பண்ணாலும் இந்த தொழிலை நிரந்தரமாக நடத்த முடியாது, கையை விட்டு விலகிடும். வீண் மனஸ்தாபங்கள், சாபங்கள், மற்றவங்க சாபத்தை வாங்கிக்கணுமா. ஜீவன வகையில் இடையூறு, வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துமாம். அதிக அளவு எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் இல்லத்தை விட்டு வெளியேற நேரிடும். ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக வாழ்க்கை நடத்தலைன்னா வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க விரோதம் ஏற்படும். கவர்மெண்ட்லேயே பகைச்சிக்கிறது, அரசாங்கத்தையே பகைச்சுன்னா பிடிச்சி உள்ளே வச்சுருவான். அதை தான் அப்படி சொல்லுவாங்க. அரசாங்க விரோதம்னா என்ன? நீதிமன்றம், கோர்ட்டு, கேஸ் வழக்கு, ஜெயிலுக்கு போகிறது, சிறைவாசம். முதல்ல சொன்னால் மகாபலி சக்கரவர்த்தி சிறைக்கு போனார்னு. சிறை பயம், இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது நடக்கும். கடந்த ஆண்டு 5ஆம் இடத்திலிருந்து பல நன்மைகளை செய்தார். 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அசுப பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குரு பகவான் இருக்கார். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னால், அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல பலன்கள் இருந்தால் கொஞ்சம் சற்று வேகம் குறையும். அது ஒன்று. 2வது, அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கீங்க.
பரிகாரம்னா என்ன, எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், குரு பயிற்சிக்கு மறுநாள் திங்கட்கிழமை நாங்கள் உங்களுக்காக வேண்டி எங்களுடைய ஆலயத்தில் பரிகார ஹோமங்கள் எல்லாம் செய்கின்றோம். அதில் தங்களுடைய பெயர், நட்சத்திரம், முகவரியை பதிவு செய்து கொண்டால் உங்களுடைய பெயருக்கு பூஜை ஹோமங்கள் செய்து பிரசாதங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த பிரசாதங்களை வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான், நவக்கிரகத்தில் இருக்கிறதா குரு, தட்சிணாமூர்த்திக்கும் இந்த குருக்கும் சம்பந்தமே கிடையாது. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை முல்லை மலர்களால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வந்தால் இருக்கக்கூடிய இன்னல்கள் சற்று குறையும். இந்த பரிகாரத்தில் கலந்துக்கிறதுனா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிக்கிறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு, ஏன்னா நாள் கம்மியாக தான் இருக்குது, தொடர்பு கொண்டு உங்களுடைய விலாசங்களை சொன்னால் அதற்கு என்ன கட்டணமோ அதை சொல்லுவாங்க. விலாசங்கள், பெயர், நட்சத்திரத்தை குறிச்சிட்டு பரிகாரங்கள் செய்து பிரசாதங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும். என்னுடைய தொலைபேசி எண்ணு பார்த்தீங்கன்னா 9865098370 9865098370. இது என்னுடைய தொலைபேசி எண். இதற்கு தொடர்பு கொண்டு பரிகாரத்தில் நீங்கள் கலந்து கொண்டீர்களானால் சகல சௌபாகியங்களும் பெற்று குரு பகவானுடைய திருவருள் கிடைக்கப் பெற்று வாழ்வாங்க வாழலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குணமிகு வியாழ குரு பகவானே, மணமுட வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரகதோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய். சுராச்சாரியாய வித்மஹே சுரஸ்ரேஷ்டாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ குரவே நமஹ. எல்லாம் வல்ல குரு பகவானுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த மங்களகரமான சார்வரி வருடம் 2020ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியின் மூலமாக துலாம் ராசிக்கு சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட துளாராசிக்கு உண்டான பலாபலன்களை பற்றி நாம் இப்போ காண இருக்கின்றோம். துளாராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப பலன்களை தரக்கூடிய விதமாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. இந்த அசுப பலன் 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 8 மகாமோசம், அதில் பாதி மோசம் 4. இந்த 4ஆம் இடத்து பலாபலன்களை பற்றி இந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை பற்றி பாடல்களாக நமக்கெல்லாம் தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் இந்த 4ஆம் இடத்துல துளாராசிக்கு குரு வரும் பொழுது என்னென்ன பலன்கள் வருது என்பதை சற்று விரிவாக காண்போம். விரிவாக காண்பதற்கு முன்பாக இந்த துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளில் ஒன்றாக விளங்குது. இந்த பலாபலன்களை தெளிவாக கூறிவிட்டு பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் விளக்கமாக சொல்கிறேன். தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் அப்படி போனதும், தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் அப்படி போனதும், பதி கடந்து வனம் சென்றார் பஞ்சவர்கள் சாதுக்கள் வினையால், நல்ல பரமகுரு நாளிலேற பட்டபாடு மெத்த உண்டு தாயே பதி கடந்து திரிவான் ஜென்மன். அப்போது இதுதான் பாடல். புலிப்பாணி சித்தர் தெளிவாக 4 வரியில் சொல்லிடுறார். தர்மபுத்திரர் 4ஆம் இடத்துல குரு வந்தோடனே வனவாசம் போகிறாங்க. பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போகிறாங்க. பதி கடந்து வனம் சென்றார் பஞ்சவர்கள் சாதுக்கள் வினையால். இந்த கௌரவர்களால் இந்த சூழ்ச்சியில் இந்த தர்மபுத்திரர்களே வனவாசம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இடமாற்றம் அப்படிங்கிறத, இருக்கிற இடத்த விட்டு தேவையில்லாத காட்டில் வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. பட்டப்பாடு மெத்த உண்டு. 4 குரு வந்தால் பட்ட பாடு மெத்தனை நிறைய படாத பாடு அவஸ்தைகள் பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுமா. பதிகடைந்து திரிவான், இருக்கிற இடத்த விட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அலைவானா அந்த 4ஆம் இடத்துல குரு வரும் பொழுது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாகப்பட்டது இந்த துலாம் ராசிக்கு ஏற்படுது. பொருட்கள் விரயமாகும். விரிவான பலன்களை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது பொருட்கள் விரயமாகும். இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் விரயம் அப்படின்னா நஷ்டம், லாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல குரு வரும் பொழுது நடைபெறுகிறது.
பலன்கள் குறைவாய் போகும். எந்த வேலை செஞ்சாலும் எல்லாத்துக்கும் பலன் கிடைக்காது. விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தேவை. என்ன தான் செஞ்சாலும் கடைசியில் அது வேஸ்ட்டாக போயிடும். எது தான் நீங்கள் பண்ணிங்கனாலும் கடைசியில் அது உங்களை பாராட்டக்கூடிய தன்மையில் இருக்காது. உங்கள்கிட்டயே வாங்கின்னு உங்களையே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். பலன்கள் குறைவாய் போகும்னா எது செஞ்சாலும் அதில் பலன் கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்கணும். பந்து ஜனங்கள் மூலமாக அநேக விதமான கஷ்டங்கள் உண்டாகும். சொந்த பந்தங்கள்னால ஏகப்பட்ட குடைச்சல்கள். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்த மூலமாக பிரச்சனை, ஒவ்வொருத்த மூலமாக சண்டை, எங்கே போகிறதுன்னு தெரியாது. அதான் பதிகடைந்து திரிவான் ஜென்மன். இங்கே போனால் அவன் திட்டுவான், அங்கே போனால் இவன் திட்டுவான். அந்த மாதிரி பலவிதமான அலைக்கழிச்சல், மனவேதனை, சங்கடங்கள், சொந்த பந்தங்களோட விரோதங்கள், மனஸ்தாபங்கள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இடம் விட்டு இடம் மாறுதல். இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்திற்கு போகிறது. இருக்கிற இடத்துல தானே இருக்க முடியும், வேறு இடத்துக்கு எங்கே போக முடியும்? ஆனால் போய்த்தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும். நாற்கால் பிராணிகள் மூலமாக துன்பம். நாற்கால் பிராணிகள்லாம் என்ன? நாய் கடிக்கிறது, பூனை கடிக்கிறது, பசுமாடு முட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும். நாற்கால் பிராணிகள் அல்லது நம்ம அதை வளர்த்தின்னு வந்தோம்னா அதுக்கு மூலமாக நமக்கு மன கஷ்டம், அதுக்கு உடல்நிலை பாதிக்கும், அதன் மூலமாக சங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. பயம் உண்டாகும், அதன் மூலமாக பயந்து போகும், அந்த மாதிரி உண்டாகும். சொந்தங்கள் மூலம் பழி ஏற்படும். சொந்தங்கள் மூலமாக பழி பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சொந்தங்கள் மூலமாக, அதாவது பழின்னா என்ன? தேவையில்லாத வீண் பழி போடுறது நம்ம மேலே. நம்ம நல்ல செஞ்சாலும் நல்லவனாக இருந்தாலும் சொந்தங்கள் அவன் ஆகாதப்பா, அவன் எதுக்கும் ஒத்து வர மாட்டான், அவனால் பிரச்சனை தான் உண்டாகும் அப்படின்னு நம்ம மேலே ஒரு ப்ளேம் அப்படிங்கிறது உண்டாகும். பழி போடுறது. நம்ம நல்லதே பண்ணாலும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவங்க மூலமாக நன்மைன்னு பார்த்தா அது பழி தான் உண்டாகும். மனநோய் ஏற்படும். சைக்கார்டிக் ப்ராப்ளம், மன அழுத்தம், மனநோய், மனப்பிரச்சனைகள், மனநலம் குன்றுதல், மனோபலம் குறைவது, மன தைரியம் குறைவது, இதெல்லாம் ஏற்படும். அதற்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும். பதவி பறிபோகும். ஏதாவது பதவியில் இருந்தோம்னா, உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த பதவி அப்படிங்கிறது நம்மளை விட்டு பறி போயிடும். இப்படி மனநோய் எப்படி பதவி பார்க்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ மனநோய் வந்துருச்சுன்னா பதவி பறிபோகும். தொழில் நஷ்டம், உத்தியோக நஷ்டம், தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம், இதெல்லாம் ஏற்படும். சந்தோஷம் இல்லாமை. மனதில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். எப்போவுமே கவலையாகவே இருக்கிறது. எதை பண்ணாலும் சாப்பிட்டு என்னடா பண்ண போகிறோம், தூங்கி என்னடா பண்ண போகிறோம், இப்படி எது எடுத்தாலும் எதுலேயுமே ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளற்கு மனது ஈடுபாடு அப்படிங்கிறது வராது. சந்தோஷங்கள் குறையும். குரு பலன் இல்லாத காலம் இது அப்படிங்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குரு பலன் இருக்காது. திருமண விஷயத்தை பற்றி பேசவே கூடாது. இந்த வருஷம் திருமணத்தை பற்றி பேச்சே எடுக்கக்கூடாது. எடுத்தால் பிரச்சனை தான். திருமணமான தம்பதிகளுமே பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திருமண தடை ஏற்படும். சுகம் வெகுவாக குறையும். சந்தோஷம், சுகம், நல்ல நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம், சுகமாக வாழ்கிறது, இதெல்லாமே குறைந்து சுகவீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அசௌக்கியங்கள் ஏற்படும். இனஜன பந்துக்கள் விரோதம் வரும். நம்ம இனத்தை சார்ந்தவர்கள், ஜனங்கள், வெளியில் இருக்கக்கூடிய பந்து ஜனங்கள், பொதுவான மக்கள், இவர்கள்ட்ட எல்லாமே விரோதம், வம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். பூமி, சொத்து, இதில் எல்லாம் போதிய வருவாய் வராது. அதாவது பூமி விற்கிறது, வாங்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலை. விற்கத்தான் முடியும், ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கும்போது வாங்குறதுக்குலாம் யோகம் இல்லை. அப்படி விற்கக்கூடியதுமே ஒரு கோடி ரூபா போகிற சொத்து இருந்ததுன்னா வெறும் 50 லட்ச ரூபாய்க்கு கேட்பாங்க. போதிய வருமானம் அதுலேயும் கிடைக்காது. பூமி விரயம், அதில் போதிய வருவாய் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. வாகன வகையில் செலவுகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள்லாம் வச்சுருந்தோம்னா அதுவும் செலவு கொடுக்கும். விபத்துக்கள் ஏற்படும், செலவு உண்டாகும், இந்த மாதிரி தொல்லைகள் ஏற்படுத்தும். இந்த சமயத்தில் திருமணம் செய்தால் அபமிருத்யு அப்படிங்கிற பயம், அதாவது மரணத்துக்கு சமமான கண்டம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்கிறார். பொதுவாக நாளில் வரும்பொழுது பலவிதமான கஷ்டங்கள், விரோதங்கள், சண்டை, பகை, நோய், உத்தியோகம் பறி போகிறது, வாகனத்தில் கஷ்டம், நஷ்டம், கடன் பிரச்சனை, எதுவுமே நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த 4ஆம் இடத்துல இல்லை. அப்போ அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசியில் துலாம் ராசியும் ஒன்றாக விளங்குகின்றது.
என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சி அன்னைக்கு மறுநாள் திங்கட்கிழமை எங்களுடைய ஆலயத்தில் வைத்து குரு பரிகார பூஜை, ஜபம், ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். அதனால் அவசியம் கலந்து கொள்ள வேண்டிய ராசியில் துலாம் ராசியும் இருக்குது. அதனால் இந்த பரிகாரத்தில் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிக்கிறேன். நீங்கள் அந்த தொலைபேசி எண்ணுக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, உங்களுடைய வீட்டு முகவரி இதனை தெரிவித்தால் அந்த பூஜைக்கு உண்டான கட்டணங்களை நாங்கள் தெரிவிப்போம். அதனை செலுத்திய பிறகு அந்த தினத்தன்று உங்களுடைய பெயர் நட்சத்திரத்திற்கு ஹோமம், பூஜைகள், ஜபங்கள் எல்லாம் செய்து இந்த ஹோம பிரசாதங்கள் தங்களுடைய வீட்டு முகவரிக்கே வந்து சேரும். அந்த பிரசாதத்தை வைத்து கொண்டால் இந்த கடுமையான பாதிப்பு ஓரளவு குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் தோறும் இந்த ஒரு வருட காலத்திற்கு வியாழக்கிழமை என்று ஆலயத்திற்கு சென்று குரு பகவானை பிரார்த்தனை செய்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து 4 ஏழை எளியவர்களுக்கு சுண்டல் தானம், வஸ்திர தானம், பொன் தானம் இதெல்லாம் பண்ணின்னு வந்தால் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கடுமையான தோஷங்கள் விலகும். ஆனால் குரு பகவான் நவகிரகத்தில் பிராமணர். அப்போது பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுறதுங்கிறது ஒரு கோடி புண்ணியம் பண்ண பலன். 100 தடவை காசியில் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் என்ன பலனோ அது கிடைக்கும். 1 கோடி தடவை தாயாரை பிரதட்சணம் பண்ணி வந்தால் என்ன பலனோ அது கிடைக்கும். ஒரு பிராமணனுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுத்தா அவ்வளோ பலன்கள் கிடைக்கும். சாஸ்திரம் நான் வஸ்திரம், தட்சிணை, தாம்பூலம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணின்னு வரலாம். இந்த பரிகாரத்தில் கலந்து கொள்வதற்கு உண்டான என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிக்கிறேன், குறிச்சிக்கங்க. 9860983830 9865098370 இது என்னுடைய தொலைபேசி எண். அதனால் அவசியம் இந்த பரிகாரத்தில் கலந்து கொண்டு இந்த குரு பகவானுடைய தோஷங்களிலிருந்து விடுபட்டு எங்களுடைய நேயர்கள், இதை கேட்கக்கூடிய அன்பர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதார ஆசீர்வதித்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் குரவே நமஹா. எல்லாம் அல்ல குரு பகவானுடைய பெருங்கருணையினாலே எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற நிகழ்ச்சி 2020ஆம் ஆண்டு சம்பவிக்கின்ற குரு பயிற்சியில் விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவானால் இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்க்கிறோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அவசியம் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு வரும் பொழுது இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளாக விளங்குகிறீர்கள். முதலாவதாக இதில் இந்த 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கிரகங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், எந்தெந்த இடத்துல என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பாடல்கள் மூலமாக தெளிவாக நமக்கு எடுத்து உரைத்துள்ளனர். அந்த வகையில் தான் நம்ம இப்போது அவருடைய இதை வச்சு நான் இந்த பலாபலன்களை சொல்கிறேன். தீதிலாதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும், தீதிலாதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும், 3 குரு ஏற முடி மன்னன் துரியோதனன் மாண்டான் கூறும் புதுமை தனை எனக் கரிய மேதினியில் எடுத்துரைப்பாய் தாயே அது கேள், கொன்றிடுவான் கொலை செய்வான் கொடுமை மெத்த வேதியனும் செய்வான் அன்றும் ஏற்றவனும் விதி பார்ப்பன் குண்டித் துணி போகுமடி மகளே. 3ஆம் இடத்துல குரு வந்தோன்னு தான் துரியோதனன் படை மாண்டதான். 3ஆம் இடத்துல குரு வரும் பொழுது துரியோதனனே இறந்துட்டான், துரியோதனன் மாண்டு விட்டான். அதுபோக கற்ற வேஷ்டியும் கூட குண்டித்துணி போகுமா, கட்டியிருக்கிற துணிமணிக்கு கூட நம்ம அவஸ்தப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடியது உண்டாகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு ஏற்படுது. தெளிவாக பார்த்தோம்னால் ஊரை விட்டு, வீட்டை விட்டு, இருக்கிற இடத்தை விட்டு முதல்ல வெளியேறுவான். குரு பயிற்சி ஆனவுடனே அவன் பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஊரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், சொந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், சொந்த நகரத்தை விட்டு, நாட்டை விட்டு, பரதேசின்னு சொல்கிறேன் பாருங்கள், இருக்கிறக்கு இடமில்லாமல் அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். சொந்த ஊரில் வசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்தளவு அவமானம், அசிங்கம், பிரச்சனை
இதெல்லாம் வந்தால் தான் அந்த இடத்த விட்டு போக முடியும். இல்லாட்டி சும்மா இருக்கிறவனா சொந்த வீட்டை காலி பண்ணின்னு போவானா? வீட்டை காலி பண்ணணும், ஊரையே காலி பண்ணணும், நாட்டையே காலி பண்ணணும்னு போடுறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வருது. எந்த காரியம் எடுத்தாலும் அதில் தடை, விக்னம்னா இடையூறு. எந்த காரியங்கள் தொடங்கினாலும் அதில் தடை தான் முதல்ல வரும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்தோம்னா 1 கிலோமீட்டர் போகிறக்குள்ளே பஞ்சர் ஆகிடும், தடை. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ எந்த ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டாலும் தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு ஆண்டு காலம். ரோகங்கள் அதிகரிக்கும். ரோகம்னா என்ன? வியாதி. உடல் நலத்தில் வியாதிகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் ஏற்படும், உடல்நலம் சீராக இருக்காது, ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது உண்டாகும். உறவினர்கள் விரோதம். நம்ம சொந்த பந்தங்களோட சண்டை, பகைமை, யாரும் பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க. அவன் ஆகாதுப்பா, அவங்களோட எவன் பேசுவான், மனுஷனே இல்லை, இப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். உறவினர் விரோதம், பந்து விரோதம் ஏற்படும். பொருள் நாசம் ஏற்படும். இருக்கக்கூடிய பொருட்கள் நாஸ்தியாகும், நாசமாகும். நாசம்னா அழிந்து போகிறது, விற்று திங்கிறது, அல்லது எவனா திருடின்னு போகிறது, நம்மளை யூஸ் பண்ணாமல் வேற ஒருத்தரும் எடுக்காமல் இந்த பொருள் அழிந்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பொருள் நாசம், திரவிய நாசம், இதெல்லாம் ஏற்படும். பிறர் வஞ்சனையால் பீடை. பிறர் வஞ்சனைனா நமக்கு தெரியாமல் சூதுவாது பண்ணுறது, மாந்திரிகங்கள், செய்வினைகள், இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால பீடை உண்டாகும். பிறர் வஞ்சனை ஏற்படும். இது கூட இருக்கிறவங்க, நண்பர்கள், சொந்த பந்தங்கள், யாரையும் நம்ப முடியாது. பிறர் வஞ்சனையால் பீடை உண்டாகும். பிடித்தவர்களின் மரணம் ஏற்படும். நமக்கு பிடித்தவர்களின் மரணம் கண்டிப்பாக. நமக்கு யாரை பிடிக்குமோ, ரொம்ப அன்பு பாசம் வச்சுருக்குமோ, அவங்க மரணங்கள் ஏற்படும். அல்லது விட்டு பிரிந்து போகுதல், அவங்கள விட்டு பிரிகிறது. மரணம் அல்லது மரணத்துக்கு சமமான கண்டம், அல்லது அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சு போயிடுறது, இது நடக்கும். பிறந்த இடத்திற்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பார். நம்ம பிறந்த இடத்திற்கு அப்படின்னா பிறந்த வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு கஷ்டங்களே, நம்மளால் கஷ்டம், நம்மளால் நஷ்டம், இதெல்லாம் ஏற்படும். பிறந்த இடத்திற்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பார். விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட வைப்பாராம். அருவருக்கக்கூடிய செயல்கள், விரும்பத்தகாத செயல்கள், சீ அப்படின்னு காரி துப்பிட்டு போகக்கூடிய செயல்களில் ஈடுபடுத்துவார். விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுத்துவார். அரசாங்க பகை ஏற்படும். அரசாங்கத்தில் பகைன்னா மேலதிகாரி, ஏதாவது கவர்மெண்ட்லேயே பகைச்சிக்கிறது. அரசாங்கத்தில் பகை அப்படின்னா கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்றம், போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில், சிறைவாசம், இதெல்லாம் அதில் வரும். அதுபோக அரசாங்கத்திலேருந்து நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா அதுவும் நடக்காது, பகை ஏற்பட்டுடும், தடை ஏற்பட்டுடும். அதான் அரசாங்க பகை. பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். பணத்தட்டுப்பாடுனா தேவையான அளவு பணம் இருக்காது, செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. 10,000 ரூபா வச்சுருந்த பாக்கெட்டில் 50 ரூபா இருக்கும். ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க. பணத்தட்டுப்பாடு ஏற்படும். அகால உணவு, நேரத்திற்கு சாப்பிட முடியாது, டைம்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. காலையில் 8 மணிக்கு டிஃபன், மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு, நைட்டு 7:30 மணிக்கு டிஃபன், இப்படியெல்லாம் நேரத்திற்கெல்லாம் நம்ம டைம் டேபிள் போட்டு சாப்பிட முடியாது. எப்போ எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான். அகால உணவு, அகால தூக்கம், துர்போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். தூக்கமும் வராது. கஷ்டங்கள் இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வராது, சாப்பாடு இறங்காது, இதெல்லாம் உண்டாகும். ஒரு சில காரியங்களால் அவமானம் ஏற்படும். நாமளே எதையாவது செஞ்சிருவோம், அந்த காரியங்களால் அவமானம், அசிங்கம் ஏற்படும். ஒரு சில காரியங்களால் அவமானம். பலவிதமான பிரச்சனைகள் தோன்றும். ஒன்று போனால் ஒன்று தோன்றிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையாக ஒன்று முடிவு பண்ணி இதை சால்வ் பண்ணுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துடும். தினந்தோறும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழ முடியும்? அனைவரிடமும் பகை எரிஞ்சு விழுகிறது. பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சண்டை, தேவையில்லாத விரோதங்கள், இதெல்லாம் உண்டாகும். பொதுவாக இந்த 3ஆம் இடத்துல குரு வரும் பொழுது அநேக விதமான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக விருச்சிக ராசி அப்படிங்கிறது விளங்குது. அதனால் அவசியம் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. பரிகாரம் பண்ணியே ஆகணும். எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பயிற்சிக்கு மறுநாள் திங்கட்கிழமை என்று 12ஆம் தேதி என்று 16ஆம் தேதி என்று எங்களுடைய ஆலயத்தில் குரு பகவான் சிறப்பு யாக ஹோம பூஜைகள் எல்லாம் செய்து ஏற்பாடு செய்துள்ளோம். அதில் நீங்கள் கலந்துக்கணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிப்பேன். உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, வீட்டு முகவரியை தெரிவித்தால் பூஜைக்குண்டான கட்டணத்தை தாங்கள் செலுத்தினால் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்திற்கு
ஹோமங்கள் பூஜைகள் செய்து வீட்டு முகவரிக்கு பிரசாதங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்படும். அதுபோக இந்த ஒரு ஆண்டு காலத்திற்கு வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பிரார்த்தனை செய்து நேராக நின்று கும்பிடணும். குரு பார்க்கக்கூடிய நன்மை, குரு பார்த்தா தான் தோஷம் விலகும். சனியை நேராக நின்று கும்பிடக்கூடாது. அப்போது அவருக்கு பிடித்த மஞ்சள் வஸ்திரம், சுண்டல் கடலையெல்லாம் மாலையெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் தப்பு. நிறைய பேர் அதை கோத்து போடுறதெல்லாம் அது எந்த சாஸ்திரத்துலையும் கிடையாது. நிவேத்தியம் பண்ணலாம், முல்லைப்பூ மாலை போடலாம், மஞ்சள் வஸ்திரம் கட்டலாம், நெய் தீபம் ஏற்றலாம். இதெல்லாம் பண்ணி அர்ச்சனை செய்து ஏழைகளுக்கு அன்னதானங்கள் வஸ்திரதானங்கள் செய்தால் இந்த பரிகாரத்துலேயும் கலந்துட்டு இந்த ஒரு வருஷத்துக்கு இதையும் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், இதிலிருந்து வெளியில் வரலாம். இப்போ பரிகாரத்தில் கலந்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அப்படிங்கும் பொழுது என்னுடைய தொலைபேசி என்ன நான் சொல்கிறேன். 9865098370 9865098370 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கனால் மேற்கொண்ட விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படும். இந்த பரிகார பூஜைகளில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல குரு பகவானுடைய திருவருளுக்கு நீங்கள் பாத்திரமாகி இந்த ஆண்டு முழுவதும் குருவருள் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல குரு பகவானை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் குரவே நமஹா. எல்லாம் வல்ல குரு பகவானுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2020ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்க்குறோம். என்னென்ன பலாபலன்களை தருவார் அப்படிங்கிற தலைப்பில் அவசியம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் மகர ராசியை பற்றி நம்ம பார்க்குறோம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு இப்போ பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து தங்களுடைய ராசியான மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். அப்போது தங்களுடைய ராசி மகரத்திற்கு பிரவேசிக்கும் பொழுது இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவசியம் பரிகாரம் செய்ய வேண்டிய அசுப பலன்களை பெற வேண்டிய ஒரு ராசியாக தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு பழமொழி. குரு பகவான் ஜென்மத்தில் 1ஆம் இடத்துல ராசிக்குள்ளே வரும் பொழுது ராமரே காட்டுக்கு போன ஒரு நேரம்னு சொல்லுவாங்க. விழுந்தால் பட்டாபிஷேகம், ஆனால் இரவு குரு பயிற்சியாகி ராமருடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியானதுனால அவர் 16 ஆண்டுகள் வனவாசம் போனதாக ஜோதிட சாஸ்திரங்கள் கூறும். இதை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் விளக்கமாக தெளிவாக பல 100,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாடல்களில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். இதெல்லாம் இந்த இடத்துல இந்த கிரகங்கள் நடந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஓங்கவே குருவேதான் 1 3 உகந்த 4 8 10 ஈராறில் தீங்காக நின்றிடிலோ பலனை கேளு தேடிய பொருள் பூமி சேதமாகும். வாங்கவே அகத்தினிலே அலைச்சலோடு வாத பித்த ரோகமது வந்து காட்டும். தேங்கவே தந்தையோடு புத்திரர்க்கும் தேடி வரும் தீமையது திகில் உண்டாமே. அதாவது குரு 1 3 4 6 8 10 12 இருந்தால் தேடிய பூமி சேதமாகும். பொருள் சேதம், பூமி சேதம் உண்டாகுமா. தேடி வச்ச பொருள்லாம் அழிஞ்சு போயிடுமா. வாங்கின பூமியெல்லாம் விரயமாயிரம் வித்தரணும் ஜென்மத்தில் வரும்பொழுது. தேடிய பொருள் பூமி சேதம் ஆகும். வாங்கவே அகத்தினிலே, அகம்னா உடம்புல நோய் வந்துடுமா. அகத்தினிலே அலைச்சலோடு, அலைச்சல் அதிகரிக்கும். வாதம், பித்தம், சிலேஷ்மம் சொல்லக்கூடிய ரோகம் காமிக்கும். 3 நரம்புகள் உண்டு நம்ம உடம்புல, அதை வச்சு தான் எல்லாமே. அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாம் கையில் பிடிச்சி பார்ப்பாங்க. வாத நாடி, பித்த நாடி, சிலேஷ்ம நாடின்னு பேர் அதுக்கு. சம்ஸ்கிருதத்தில் இடா பிங்களா சுஷும்னான்னு பேர். இதுதான் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறவங்களாம் தெரியும், சுதர்சன கிரியை இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு. அந்த 3 விதமான ரோகங்களும் ஏற்படும். தேங்கவே தந்தையோடு புத்திரருக்கும் தேடி வரும். அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வருமா, பிரிஞ்சிருவாங்களாம். பையனுக்கு இப்படி இருந்தால் அப்பாவுக்கும் அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். தீமை வருமாம், திகில் உண்டாகும். இப்படி புலிப்பாணி சித்தர் பாடலில் சொல்கிறார். தெளிவாக பார்த்தோம்னா ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், நான் சொன்னேன் முதல்ல ஜென்மராமர் காட்டுக்கு போனதும் சீதை சிறைக்கு போனதும் இந்த
ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது மகர ராசிக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதிக கலகங்கள் ஏற்படும். கலகம்னா வம்பு வழக்கு சண்டை, எவனா தப்பு பண்ணால் நம்ப மாட்டிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதிக கலகம், விவாதங்கள், விரோதங்கள், பகைமைகள், பழிகள் வந்து சேரும். தொழில் ஜீவன வகையில் பணக்கஷ்டம், செய்கிற தொழிலில் பண கஷ்டம் ஏற்படுமா, நஷ்டம் ஏற்படும். வியாபாரத்தில் நஷ்டம், தொய்வு, பண கஷ்டம் ஏற்படும். ரொம்ப சிரமம், தட்டுப்பாடு ஏற்படும். ஜீவன வகைன்னா அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படணுமா, சாப்பாட்டுக்கே, அந்த மாதிரி. இடம் விட்டு இடம் மாறுதல், இருக்கிற இடம் விட்டு இடம் மாறியே ஆகணும் கண்டிப்பாக. இடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்கு உண்டாகுது. ஒன்றில் குரு இருந்தால் தேசத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லியிருக்கான். தேசத்தை விட்டே, வீட்டை விட்டு வெளியேறதெல்லாம் இல்லை, ஊரை விட்டு போகிறதெல்லாம் இல்லை, கிராமத்தை விட்டு போகிறதெல்லாம் இல்லை, மாநிலத்தை விட்டு போகிறதெல்லாம் இல்லை, தேசத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஜென்மகுரு ஏற்படுத்துவார். பணச்செலவு அதிகரிக்கும். செலவு அதிகரிக்கும். இருந்தால் தானே கடன் வாங்கி வாங்கி செலவு பண்ணணும். அன்றாட வாழ்க்கைக்கே கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். விரோதம், தேவையில்லாத விரோதத்தை அடைவான். பகைமை ஏற்படும். வம்பு வழக்குகள் ஏற்படும். அலைச்சல் ஏற்படும். பொருள் நாசங்கள் ஏற்படும். தேடி வைத்த பொருள்லாம் நாசம், விற்று திங்க வேண்டிய சூழ்நிலை வரும். முன்னாடி நன்னா இருந்தப்போ நம்ம சம்பாரித்து வச்ச பொருள் எல்லாம் இப்போ அழித்து அதனை வைத்து, அதுலேயே நம்ம 300 ரூபா ஒரு பொருள்னால் 100 ரூபாய்க்கு வாங்கிப்பான். அவ்வளோதான் கேட்பான். நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா வாங்கிறவனுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி நஷ்டம், கஷ்டம், பொருள் நாசம், தனவிரயம், மனக்குழப்பம், பதட்டம், பயம், பிரச்சனை இதெல்லாமே ஏற்படும். பந்து விரோதம், சொந்த பந்தங்களோட சண்டை, எங்கே பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் சண்டை, பிரச்சனைகள், மன கஷ்டம். அதனால் மனசில் சந்தோஷம் இருக்காது, மன கஷ்டங்கள் ஏற்படும். பிரயாண பயம், பிரயாணத்தில் போனோம்னா பயம் ஏற்படும். வாகனத்தில் போகிறது இதில் எல்லாம் போகும் பொழுது பயம் ஏற்படும். அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளும் மாறும். பிரயாண பயம் ஏற்படும். நண்பர்கள் விரோதம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க கூட, உயிர் நண்பனாக இருக்கிறவங்க கூட சண்டை, இந்த மாதிரி நம்மள்கிட்ட இருந்தால் பிரிஞ்சு போயிடுவோம். காசு, தொழில் நல்லபடியாக நம்ம இருந்தால் தான் நம்ம கூட 4 பேர் இருப்பான். நம்மளே கஷ்டத்தில் இருந்தால் அழுங்காமல் கலந்துப்பாங்க. அதான் உலகம். நண்பர்கள் விரோதம், பகைமை, சொந்த பந்த பகைமை, யாரும் உதவிக்கு இல்லை. திருமணத்தடை ஏற்படும். திருமண பேச்சுக்கள் இந்த ஆண்டு எடுபடாது. நிச்சயம் பண்ணியிருந்தாலும் அந்த கல்யாணம் தடையை ஏற்படுத்தும். திருமணத்தடை உண்டாகும். கௌரவ குறைவு ஏற்படும். நம்ம பேருக்கு இருந்தான மரியாதை, கௌரவம் இதெல்லாம் இந்த இவனா இப்படி இருந்தானே, அவனா அப்படி பண்ணிட்டான், சரி சரி நல்லவன் நினச்சனே அப்படின்னு நம்ம பேர் கெட்ட பேர் ஆயிடும். கேரக்டர் லாஸ், கௌரவ குறைவு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கருத்து வேறுபாடு, தேவையில்லாத மனக்கசப்பு, பிரச்சனைகள், அதனால் பிரிவு ஏற்படும். விவாகரத்து வரைக்கும் வரும். சகல நோய்களும் வருமா, என்னென்ன நோய் இருக்கோ எல்லாமே இந்த ஒரு வருஷத்தில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கவலை உண்டாகும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது கடன், கஷ்டம், பொருள் நாசம், இடம் விட்டு இடம் மாறுதல், நண்பர் விரோதம், சொந்த பந்தங்கள் பகை, உடல்நலக் கோளாறு, மனக்கவலைகள், கஷ்டங்கள், பயம், மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஏற்படுது. அதனால் அவசியம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய ராசியில் மகர ராசி தான் 1ஆம் நம்பர். ஜென்மகுரு அதில் தான் வரார். ஃபஸ்ட்டு மகரம்தான். அதனால் என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நேயர்களின் சௌரியத்திற்காக இந்த குரு பயிற்சிக்கு மறுநாள் 16/11/2020 அன்று திங்கட்கிழமை அன்று எங்களுடைய ஆலயத்தில் வைத்து இந்த குரு பரிகார ஹோம பூஜைகள் செய்கிறோம். அதில் கலந்துக்கணும். எப்படி கலந்துக்கிறது அப்படின்னா, என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிப்பேன். அதில் உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, வீட்டு முகவரியை தெரிவித்தால், இந்த பூஜைக்குண்டான கட்டணங்களை அளித்தால் உங்கள் பெயர் நட்சத்திரத்துக்கு ஹோமம் பூஜைகள் செய்து உங்களுடைய வீட்டு முகவரிக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அதுபோக இந்த ஒரு ஆண்டும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் தினமும் வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கி வந்தால் இருக்கக்கூடிய
குருவனுடைய தோஷங்கள் சற்று குறையும். இந்த பரிகாரத்தின் மூலமாகவே இந்த ஹோமத்தில் கலந்துட்டாலே இருக்கக்கூடிய தோஷம் வெகு கணிசமாக குறையும். அதுக்கப்புறம் வார வாரம் கோயிலுக்கு போய் குருவை பார்த்துட்டு வந்தோம்னா இருக்கக்கூடிய தோஷங்கள் ஓரளவுக்கு குறையும். இந்த பரிகாரத்தில் கலந்துக்கிறதுக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிக்கிறேன். 9865098370 9865098370 என்னுடைய தொலைபேசி எண். அதனால் என்னுடைய தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு மேற்கொண்ட விவரங்களை தெரிந்து கொண்டு குரு பகவானுடைய பரிகார ஹோம பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய திருவருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி குரு பகவானை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குரவே நமஹ. எல்லாம் வல்ல குரு பகவானுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த 2020ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலாபலன்களை கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் கும்பராசியாக விளங்கக்கூடிய நமது ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் பிரவேசிக்க இருக்கிறார். அப்போது நான் இப்போ பேசின்னு இருக்கிறது அவசியம் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் பேசின்னு இருக்கேன். இப்போ குரு பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சரித்தால் என்ன ஆகும்? விரயஸ்தானம், சுகம், சஜன, வீணஸ்தானம் சொல்லுவாங்க. லெஸ் பிளேஸ், லாஸ்ட் பிளேஸ். என்னென்னலாம் போகும்? சுகம், சஜனம், பொருள், இதெல்லாம் நஷ்டங்களை தரக்கூடிய இடம் 12ஆம் இடம். அப்படி 12ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது என்னென்ன நன்மை தீமைகள் செய்வார் அப்படிங்கிறத நமது 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாடல்களின் மூலமாக இந்தந்த கிரகங்கள் இங்கெங்கே இருந்தால் இன்னென்ன நன்மைகள் தீமைகள் ஏற்படும் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து கூறி சென்றிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது, வன்மை உற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்தது. வன்மை உற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்தது. ஈராறில் குரு வரவே ராவணன் மாண்டான் அடி இழுவாய். ராமன் கை அம்பாள் சிவலோகம் சென்றான் அடிதாயே. ஊராரும் தூஷிப்பார் சுற்றத்தார் கெடுதி மெத்தச் செய்வார். நல்ல உத்தமனாயினும் ஊழ்வினைக்கு என்ன செய்வோம் மகனே அப்படின்னு பாடியிருக்கார். அப்போது வன்மை உற்றிட ராவணன் முடி வீழ்ந்துதான். எப்போ? குரு 12ஆம் இடத்திற்கு வரும் பொழுது ராவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு சமமான பட்டத்தை வாங்கினவன் ராவணன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ராவணன்கிறவன் அசுரன். ஆனால் சிவபெருமானை நோக்கி கடுத்தவம் இருந்து சாமகானத்தை தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை எல்லாம் வீணையாகச் செய்து இந்த சாம வேதத்தை சிவபெருமானுடன் பாடி மகிழ்வித்த காரணத்திற்காக ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை 5 நபருக்கு சிவபெருமான் கொடுத்ததில் ஒரே ஒரு அசுர குலத்தை சார்ந்த இந்த ராவணனுக்கு மட்டும்தான் கிடச்சிது. அதனால தான் அவனுக்கு லங்கேஸ்வரன், ராவணேஸ்வரன்லாம் சொல்லுவாங்க. மற்ற அசுரருக்கெல்லாம் சூரபத்மன், பத்மாசுரன், கஜமுகாசுரன், சிம்மாசுரன், மகிஷாசுரன் இப்படி தான் சொல்லும். இந்த ராவணனுக்கு மட்டும்தான் லங்கேஸ்வரன் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அந்த ராவணனுக்கே 12ஆம் இடத்துல குரு வரும் பொழுது அவனுடைய ராஜ்யம் சரிந்தது, அவனுடைய தலை மாண்டது, சிவலோகம் செஞ்சான். ஊராரெல்லாம் தூஷிப்பாங்களாம், சுற்றத்தார் கெடுதி நிறைய செய்வாங்களாம். நல்ல நம்ம உத்தமனாக இருந்தாலும் ஊழ்வினை வந்துட்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாடுறார் புலிப்பாணி சித்தர். இப்போது இந்த 12ஆம் இடத்து குரு பகவான் என்ன செய்வார் என்பதை விரிவாக பார்ப்போம். தனநாசத்தை ஏற்படுத்துவார். முதலாவதாக தனநாசம். தனம்னா என்ன? பணம், நகை, நட்டு, ஆபரணங்கள், நமக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ், சொத்து பத்துக்கள் எல்லாமே கெடுதியாகும், அழிவு ஏற்படும். தனநாசம். துக்கம், தேவையில்லாத துக்கம், சங்கடம். நமக்கு தேவையானவங்க இறந்துருவாங்க, அதில் துக்கம், அதில் அழுத்தம் ஏற்பட்டுரும். ஐயோ போயிட்டானே அப்படின்னு துக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பயம் ஏற்படுமா? மனோபயம், ஒரு விதமான பயம், தேவையில்லாத பயம் ஏற்படும். தனநாசம், துக்கம், பயம் ஏற்படும்.
வாகனங்கள் அடிக்கடி பழுதை கொடுக்கும். நேற்று சரி பண்ணின்னு வந்தால் இன்றைக்கி அதே பிரச்சனை, சரியாகாது. புதுசே மாற்றியிருப்போம், இருந்தாலும் அது ஒத்து வராது. சார் இது வேறு வண்டிக்கு வர்றது அப்படின்பா. வாகன பழுதுகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வாகன விபத்து, ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகுமா. தனநாசம் ஏற்படும், துக்கம் ஏற்படும், பயம் ஏற்படும், வாகன பழுது ஏற்படும், வாகன விபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். எதிர்பாராத தொந்தரவுகள், நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், அந்த மாதிரி தொந்தரவுகளை அனுபவிக்கணுமா. உடல்நல ரீதியாக, மனநல ரீதியாக, பொருளாதார ரீதியாக எதிர்பாராத தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும். மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். தேவையில்லாத மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாகணுமா. வேதனைகள், சங்கடங்கள், சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படும். அலைச்சல் ஏற்படும், அங்குமிங்கும் திரிதல். அலைச்சல்னால் அதுதான், ஒரு வேலையை ஒரு தடவை ஒரு இடத்துல முடிக்காமல் பல இடங்களில் ஒரு வேலைக்காக அலைவது அலைச்சல். திடீர் திருமணம் நடக்கும். சில பேருக்கு திடீர்னு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுமா. எதிர்பார்க்காம இருப்போம், திடீர்னு திருமணம் ஆயிடும். அதனால் கஷ்ட நஷ்டங்கள், அவமானம், அசிங்கம் இதெல்லாம் ஏற்படும். கௌரவ குறைவு ஏற்படும். உடல் உபாதை ஏற்படும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும். போக்குவரத்தில் சங்கடம், பிரயாணத்தில் சங்கடம் இதெல்லாம் ஏற்படும். ஸ்தல யாத்திரை, புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகலாமா. புனித யாத்திரை மேற்கொள்ளுதல், காசி, ராமேஸ்வரம், புண்ணியக்ஷேத்திரங்கள், ஜோதிர்லிங்க தரிசனங்கள், ஆறுபடை வீடு, சபரிமலை, இந்த மாதிரி புனித ஸ்தலங்களை யாத்திரை மேற்கொள்ளுதல் இதெல்லாம் நடக்கும். குழந்தைகளுக்கு கல்வி செலவு அதிகரிக்கும். யாருக்கு, கும்பராசியில் பிறந்தவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி செலவுகள் அதிகரிக்கும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், இதை பண்ணணும்னு இருக்கிற காசெல்லாம் அவங்களுக்கு கல்விக்காகவே செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகளிடம் பகை. நாம் உத்தியோகம் பண்ணுற இடத்துல நமக்கு மேல் போஸ்ட்டில் இருந்து நம்மளை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள்ட்ட பகைமை ஏற்பட்டுருமா. பழி ஏற்படும், பகைமை ஏற்படும், விரோதங்கள் ஏற்படும், சங்கடங்கள் உண்டாகும். தன விரயம் ஏற்படும். பொருள், அதான் தன விரயம்னா பணங்கள் தேவையில்லாத விரயம். பொருள் விரயம் ஏற்படும். இதெல்லாம் விற்று சாப்பிட்றது தான் பொருள் விரயம். கையில் காசு இல்லாமல் எதையா வச்சு அடமானம் வச்சு சாப்பிட்றது. திருட்டு பயம் உண்டாகும். ஜாக்கிரதையாக இல்லைன்னா யாராவது திருடின்னு போயிடுவாங்க நம்ம பொருட்களை. சகலவித இழப்புகளையும் ஏற்க நேரிடும். விரயஸ்தானம்னா இழப்பு. அப்போது அவசியம் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ராசியில் கும்பராசியும் உண்டு, 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால. பரிகாரங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பரிகாரம் உண்டு. பரிகாரத்தினால் நிவர்த்தி பண்ண முடியாது எதுவும் கிடையாது. சொந்த ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தாலும் இவ்வளோ பாதிப்பு இருக்குது. இப்போ பரிகாரம் அப்படின்னா இதற்குண்டான ஹோம பூஜைகள். நாங்கள் நமது நேயர்களுக்காக எங்களுடைய ஆலயத்தில் குரு பெயர்ச்சிக்கு மறுநாள் 16/11/2020 திங்கட்கிழமை என்று பூஜை, ஜபம், ஹோமங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் கலந்துக்கணும். எப்படி கலந்துக்கிறது அப்படின்னால், என்னுடைய தொலைபேசி என்ன சொல்லுவேன், அதில் உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, வீட்டு முகவரி இதை தெரிவித்தால் இந்த பூஜைக்கு உண்டான கட்டணம் என்னங்கிறது சொல்லுவாங்க. அதை நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அந்த அன்னைக்கு உங்கள் பெயர் நட்சத்திரத்தில் ஹோமங்கள் செய்து பிரசாதங்கள் வீட்டிற்கு வந்து சேரும். அந்த பிரசாதத்தை வச்சுக்கணும். அதுபோக இந்த ஆண்டு முழுவதும் வாரந்தோறும் குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை என்று ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் செய்து நெய் தீபமேற்றி முல்லை மலர்களாலும் மஞ்சள் நிற வஸ்திரங்களினாலும் வழிபட்டு வந்தால் இந்த குரு பயிற்சி தங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இந்த பரிகாரத்தை கலந்துட்டு இந்த வருஷந்தோறும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கணும். பரிகாரத்தில் கலந்துக்கிறதுக்கு உண்டான என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் தெரிவிக்கிறேன். 9865098370 9865098370 இந்த எண்ணுக்கு நீங்கள், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதில் தொடர்பு கொண்டு அவசியம் முன்பதிவு செய்து கொண்டீர்களானால் இந்த பூஜை ஜப ஹோமங்கள் செய்து தங்களுக்கு பிரசாதங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும். பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு இறை வழிபாடு வாரம் தோறும் செய்து எல்லாம் வல்ல குரு பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகி வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து குரு பகவானை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.